இதில் கவனி டேய், இதை கவனி. 3.6ல் 4th சம்மு. இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. எந்த ரேஷனல் எக்ஸ்பிரஷன் ஏதோ ஒன்று. டேய் கவனி, ஏதோ ஒன்று பி ஆஃப் எக்ஸோ இல்லை கியூ ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாம். சப்ராக்டட் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி இதிலேருந்து கழிச்சிருக்கு. அப்போ இதை முதல்ல எழுதி பாரு, செய்கிறத எழுதிட்டு மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் நானாக போட்டுக்கிறேன். எதுனா இது பி கெட் டூ கெட் அப்படின்னா ஆன்சர் கொடுத்துருக்கான்னு அர்த்தம். இந்த ரெண்டுன்னு கண்டுபிடிச்சாலும் ஆன்சரு, அந்த ஆன்சர் என்ன செஞ்சுருக்கான், கொடுத்துருக்கான். இந்த இருக்கு 3/x² - 2x + 4 இப்படின்னு எழுத தெரிஞ்சா நீ கணக்கை முடிச்சிடலாம். சொல்றது புரியுதான்னு பாரு. கணக்குடைய அர்த்தத்தை தெரிஞ்சா தான் செய்ய முடியும். அதுக்காண்டி சொல்ல வர, கஷ்டம்லாம் கிடையாது. அதை ஃப்ரம்ன்றதுக்கு முன்னாடி போட்டேன். மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் எப்படி சார் போட்டேன்னா அந்த அழியிருக்கேன் பாரு, விச் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அதை தான் கண்டுபிடிக்கணும். ஏதோ ஒன்றை கழிச்சிருக்காங்க, அதோட ஆன்சர் அது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா சொல்கிறது? மறந்துடாத. இப்போ நீ அந்த கணக்கோட 7 வந்து ஏதோ ஒரு நம்பரோட சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், ஆன்சர் 2 வருதுன்னு சொல்லிடுறேன். 7ன்ற நம்பரை ஏதோ ஒரு நம்பரோட சப்ராக்ட் பண்ணியிருக்கு, ஆனால் 2 வருதுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த நம்பர் என்ன வரும்? அது மாதிரி அதை கண்டுபிடிக்கணும். இதுதான் கான்செப்ட், வேற ஒன்றும் கிடையாது. இது சின்ன நம்பர்னால டக்குன்னு சொல்லிடுற 7ல் 5 போச்சுன்னா 2 அப்படின்ட்டு. இதில் எப்படி சொல்ல முடியும்? ப்ரொசீஜராக எழுதித்தான் சொல்ல முடியும். இதை ப்ரொசீஜராக எழுதணும்னா 7 - 5 அப்படின்னா 7 மைனஸ் இந்த இருக்குது 7 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதணும். 7 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் = 2. சரியா? மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் அங்கிட்டு போனால் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 இங்கிட்டு வந்து என்ன ஆகும்? -2. அவள் சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? பி ஆஃப் எக்ஸு 7 - 2 என்ன வந்துடும்? 5. இப்படி செஞ்சு காட்டணும் ப்ரொசீஜராக. நம்பராக இருந்தாலும் நீ மனசில் சொல்லிடுற, ஆனால் கணக்கில் எழுதி வைக்கல 2ன்னு போட்டு எழுதி வைக்கக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சு காட்டணும். அதைத்தான் நான் செஞ்சுருக்கேன். புரியுதான்னு பார். இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன் அந்த பி ஆஃப் எக்ஸை. இப்போ செஞ்ச மாதிரி தான் அதிலையும் செய்ய போகிறேன். இதை அங்கிட்டு கொண்டு போயிட்டு இதை இங்கிட்டு கொண்டு வர போகிறேன். இப்போ மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது அப்படியே எழுது. x² + 6x + 8 பை x³ + 8. இது ப்ளஸ் டேர்மு, இங்கிட்ட வந்தால் -3/x² - 2x + 4. புரியுதான்னு பார். x² - 2x + 4. இப்போ இதுதான் பி ஆஃப் எக்ஸு. சரி, ரைட். மாற்றி எழுதிக்கிறேன். இல்லை கடைசியில் மாற்றி எழுதிக்கிறியா? அதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடாத. அப்பா சாமி பார்த்துக்குங்க, எதை எழுதினாலும் பயமாக இருக்குது. மாற்றி எழுதினோம்னா இப்படி டக்குன்னு இங்கிட்டு பி ஆஃப் எக்ஸ் எழுதிட்டாருன்னு நினைக்காத. வேணா அங்கிட்டே பி ஆஃப் எக்ஸே கொண்டுக்கிட்டே வா, கடைசியில் சேஞ்ச் பண்ணிக்க. இப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் போடணும். எப்படி போடுறது? முதல்ல இதை ஓப்பன் பண்ணுவோமான்னு பாரு. மேலே உள்ளது அப்படியே இருக்கட்டும், மேலே உள்ளது அப்படியே இருக்கட்டும். இதை x³ + 8 அப்படின்னா x³ + 2³ எழுதலாமான்னு பாரு. x³ + 8 x³ + 2³ அப்போ a³ + b³ அப்போ a + b என்ன அடுத்து a² - ab + b². அப்போ ஏக்கு எக்ஸு, பிக்கு என்ன வரும்? 2. அப்புறம் a². அடுத்து ஏபி 2xன்னு வரும், ப்ளஸ் b² 4. அப்போ இதைத்தான் தூக்கி இங்கே எழுத போகிறேன் கீழே. தெரியுதான்னு பாரு. இதை ஃபுல்லாக நான் செஞ்சது, இந்த இதை செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சைடில். அப்போ x + 2 x² - 2x + 4 -3/x² - 2x + 4 அப்படின்னு அர்த்தம், ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ். இப்போ பாரு, இப்போ நம்ம எல்சிஎம் போடணும். அதான் திருப்பி உன்ட்ட கேட்பேன், நல்லா கவனிச்சு பாரு. இது 2 அப்படின்னா இது 4, ஏன்னா இது எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்குல்ல. இது இல்லைன்னா வேற மாதிரி போயிடும் கணக்கு. இது இல்லைன்னா 2 எப்படா இருக்கு? அப்போ டினாமினேட்டர் மட்டும் எழுதிட்டு சதம்லாம் போயிடலாம். ஆனால் இப்போ அப்படி செய்ய முடியாது. இங்கே எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்துச்சு, x + 2. அப்போ இது 2னா இது 4. அப்போ எழுதையில் 4 தான் எழுதணும் எல்சிஎம். புரியுதா புரியல சொல்கிறது? இப்போ நீ எப்பயும் போல இதை அப்படியே அடிச்சிட்டின்னா என்ன வரும்? இது கீழே கொண்டு வருவீங்கல்ல, அடிச்சுட்டா என்ன வந்துடும்? 1 இன்ட்டு மேலே அதுதான் 1 இன்ட்டு அதுதான். ரைட். நெக்ஸ்ட் மைனஸ் 3யும் போட்டு வச்சுக்க, 3யும் போட்டு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இப்போ இது 2 அடிச்சிடலாம். மிச்சம் என்ன இருக்கு? மேலே கொண்டு மல்டியில் பண்ணால் x + 2. புரியுதான்னு பாரு, அவ்வளோதான்.
புரியுதான்னு பார்த்துக்க. கீழே கொண்டு வந்து டிவைட் பண்ணி தான் மேலே கொண்டு போகணும். புரியுதான்னு பார்த்துக்க. திருப்பி திருப்பி சொல்லிட்டேன். இல்லை வேற மாதிரி யோசிக்கிறேன்னா யோசிக்கலாம், தப்பு இல்லை. எல்லா இடத்துலையும் அதே மாதிரி யோசிக்கணும். சில பேர் வேற மாதிரி யோசிப்பான். அப்படின்னா இது ரெண்டுல இதுதான் பெருசா இருக்கு, எடுத்து எழுதிட்டாங்க. இது ஒன்னாத்தான் இருக்கு, அப்போ மேலே உள்ளது எழுதிடுவாங்க. இதில் ஒன்றை காணாம், என்னத்தான் காணான்னா x+2 கொண்டு மேலே பெருக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. செஞ்சுக்குங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எங்கிட்ட கரெக்டாக செஞ்சா சரிதான். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் யோசி. இது ரெண்டுல எது பெருசுன்னு பார்த்தா இது பெருசா இருக்குன்னு சொல்லி எழுதிடுவாங்க. இது ரெண்டும் அப்படியே விட்டுட்டோம்னா, கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒன்றுமே இல்லை, அதனால மேலே அப்படியே எழுதிடுவாங்க. அடுத்து -3 எழுதிட்டு இதில் இது ரெண்டு தான் மிச்சம் போயிடும். மிச்சம் இது மட்டும் தான் இருக்குது எக்ஸ்ட்ரா, அதை தூக்கி மேலே பெருக்குவாங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு கரெக்டாக போய்கிட்டே இருக்கணும். ஒரு இதை ஃபாலோ பண்ணிக்க, மறந்துடாத. சரியா? இப்போ இனிமேல் உன்னுடைய திறமை தான், இதுக்கு மேலே வாத்தியாரோட வேலை இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து x² + 6x + 8 இதை உள்ளே கொண்டு போ. -3x -6 கீழே வந்து x+2 x² - 2x + 4 = p(x). புரியுதான்னு பார்த்துக்க. இப்போ சரி பண்ணு. x² இருக்கட்டும், x இது ரெண்டும் +3x இது ரெண்டும் +2 டிவைடட் பை x² x+2 இன்ட்டு x² - 2x + 4 = p(x). இல்லை p(x) = எழுதணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணால் இது வருமான்னு பாரு, அடிச்சிடலாமான்னு பாரு. வரும்னு நினைக்கிறேன். ஃபேக்டரைஸ் பண்ணா p(x) கீழே உள்ளது அப்படியே எழுதுறேன். x+2 x² - 2x + 4. அதான்டா ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். x 1:2 +1 +2 வருமானு பாரு. 1:2 + 1 என்ன ஆயிரும்? 3 ஆயிரும்ல. இப்போ கேன்சல் ஆகும்ல ரெண்டும். அப்போ மிச்சம் என்ன வரும்? x+1/x² - 2x + 4. இதுதான் ஆன்சரில் p(x)ல இருக்கும். அதுக்காண்டி சொல்ல வரேன், பார்த்துக்கோ. அதுக்காண்டி சொல்ல வர்றேன். கரெக்டான ஆன்சர் எடுத்தால் தான் செய்ய முடியும். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஒன்ஸ் கணக்கை நல்லா படிக்கிற ஆள், நான் டெஸ்ட் வைக்கிறனோ இல்லையோ, நீங்கள் எழுதி காட்டுங்க. ஏன்னா இதை எல்லாத்தையும் கம்பல் பண்ண முடியாதாமா, உண்மையை சொல்லிட்டேன். இதை எல்லாத்தையும் நான் கம்பல் பண்ண முடியாது, அதையும் பார்த்துக்கோ. சும்மா பெருமைக்கு உட்காந்துக்கிட்டு பார்த்து எழுதிட்டுலாம் போகக்கூடாது, அது தவறு. திருப்பி ஒரு வார்த்தையை சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சது செய்யுங்க. முட்டை வேணாலும் பரவாயில்ல, படிக்க வச்சிடலாம். பார்த்து எழுதி ஏமாத்திராத. இதெல்லாம் சிரமமான கணக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க பயலுக, அதனால் செய்யவே மாட்டாங்க. படிக்கக்கூடிய ஆள் தான் சும்மா ஜாலியாக ட்ரெயின் அப் பண்ணி செஞ்சு பார்க்கணும். திருப்பி இந்த வார்த்தையை சொல்கிறேன், ட்ரெயின் அப் பண்ணி செஞ்சு பார்க்கணும் நிறையா. அவன் தான் ஜெயிக்க முடியும், பார்த்துக்கோ. எரிச்சப்பட்டான் இந்த கணக்கு வரலை அப்படின்ட்டோம்னா முடியாது. அதுக்காண்டி சொல்கிறேன், பார்த்துக்க எப்படி செய்கிறேன்னு. ஆன்சர் கரெக்டாக மட்டும் பார்த்துக்கோ. பொறுமையாக செய்.